தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு ஐக்கியப்படவும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கவும் தேவன் எனக்கு உருவாக்கி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏறத்தாழ நாம் இந்த ஆண்டினுடைய இறுதியிலே வந்திருக்கிறோம். எப்பொழுதுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாமே நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்வது மிக நல்லது. இன்றைக்கு இந்த சாயங்கால இரவு வேளையிலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய 5 விதமான தவறுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கர்த்தரை அலட்சியமாக பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, உண்மையோடும் உத்தமத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே செய்யக்கூடிய 5 விதமான தவறுகளை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். அல்லது இதை நாம் கேட்கும் பொழுது இந்த தவறுகள் என்னுடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து இருக்குமானால் வரும் காலங்களிலே நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். முதலாவது, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றக்கூடியவர்கள் செய்யக்கூடிய முதலாவது தவறு என்னவென்று சொன்னால், ஜெபத்தினுடைய வல்லமையை குறைவாக நாம் நினைக்கிறோம். இப்படி நான் சொல்லும் பொழுதே நிறைய பேர் அதை ஒத்துக்கொள்வீர்கள். நாம ஜெபம் செய்யறோம், இல்லைன்னு கிடையாது. நம்ம காலையில ஜெபம் செய்கிறோம், மாலையில ஜெபம் செய்கிறோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் செய்கிறோம். ஆனால் ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் குறைவாக மதிப்பிடுகிறோம். நான் சொல்றதற்கு ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய தமிழகத்துல மட்டும் இருக்கக்கூடிய சபைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். தமிழகத்துல இருக்கக்கூடிய சபைகளுக்கு நீங்க போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில முழுசா கூட்டம் வரும். விசேஷ கூட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வேற ஊர்ல இருந்தா கூட அவர்கள் அந்த கூட்டங்களுக்கு போவார்கள். ஆனா சபையில ஜெப கூட்டம் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் வருகிறோம்? நான் பார்த்த வரைக்கும் பல சபைகளிலே, அதிகபட்சமான சபைகளில், இல்லைன்னா எல்லா சபையிலும் கூட சொல்ல முடியும், எல்லா சபைகளிலும் ஜெப கூட்டம் என்று சொல்லும் பொழுது ஆட்கள் மிக குறைவாக வருகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? நம்ம வேலைன்னு சொல்றோம், அது கிடையாது உண்மை. ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் நம்ம ஜெப கூட்டங்களுக்கு நாம் பொதுவாக வருகிறது இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஜெபங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சடங்கை போல செய்கிறோம் இல்லையா? காலைல எழுந்த உடனே சின்ன பிள்ளைகளா இருக்காங்கன்னா அப்பா கேட்பாங்க, காலைல எழுந்த சொன்ன ஜெபம் பண்ணியா? அந்த கேள்விக்கு பதில் ஆம் அப்படின்னு சொல்றதுக்காகவே சில சமயங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம். அதே போல பெரியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுவதுங்கிறது ஒரு பழக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு கொண்டு வந்து நமக்கு உணவு வைக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது ஜெபம் வரும். ஏன் அப்படின்னா நம்ம சிறு வயதுல இருந்து அதை பயின்று இருக்கிறோம், பழகி இருக்கிறோம், அது ஒரு பழக்க வழக்கம், அதனால ஜெபம் செய்கிறோம். ஆனா ஜெபத்தினுடைய வல்லமை என்ன என்பதை உணராமலே செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஜெபத்தினுடைய வல்லமையை இன்றைக்கு விசுவாசிகள் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா குறைவாக கணக்கிட்டு இருக்கிறார்கள். அண்டர் எஸ்டிமேட்டிங் த பவர் ஆஃப் த பிரேயர். அது நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு. நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல, நான் எல்லாத்தையும் வாசிக்க போறதில்லை ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால, நீங்க வீட்டுல போய் கண்டிப்பா அந்த பகுதியை படிச்சு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல ஒரு பையனுக்கு அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்ததுனால அவனுக்கு எப்பொழுதெல்லாம் அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழிக்குதோ அப்ப அவனுக்கு நுரை கக்குவான், சில சமயம் தீயில கொண்டு போய் தள்ளிவிடும், சில சமயம் தண்ணீர்ல கொண்டு போய் அவனை தள்ளிவிடும். ரொம்ப அவன் கஷ்டப்பட்டான். அப்ப அவனுடைய அப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள்ட்ட கொண்டு ஆண்டவரே, அந்த சீஷர்கிட்ட சொன்னாங்க, சீஷர்களிடத்துல என்னுடைய பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அசுத்த ஆவினால அவன் அலைக்கழிக்கப்படுகிறான், நீங்க எப்படியாவது அவனை சுகப்படுத்தணும்னு கேட்டாங்க. ஆனா சீஷர்களால என்ன செய்ய முடியல, அந்த அசுத்தாவிய துரத்த முடியாம போயிடுச்சு. அப்புறம் அந்த தகவல் என்ன செஞ்சான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்துல அவனை கூட்டிட்டு ஆண்டவரே இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க எப்படியாவது ஒரு தீர்வு உண்டாக்கணும்னு சொன்னப்போ இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவியை அந்த பையனிடத்துல இருந்து விரட்டிட்டார். இப்ப சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம், நாம ஜெபம் பண்ணோம், நாம இந்த பிசாசை விரட்டுறதுக்கு முயற்சித்தோம், ஆனா பிசாசு போகல.
ஆனா இயேசு கிறிஸ்து அதை செய்த போது போனது. அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல அவங்க கேட்கிற ஒரு கேள்வியை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மார்க் 9:28. ஓகே, இப்ப சீஷர்களுக்கு ஒரு கேள்வி, என்னடா நம்மளும் துரத்துறதுக்கு முயற்சித்தோம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள், ஆனா போகலையே. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால் இது செய்யக்கூடாம போனது? அப்ப ஆண்டவர் சொன்னதான பதில் 29ஆம் வசனம், ஓகே. இப்ப இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, நீங்க இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்லல. அவர் நீங்க ஜெபமே பண்ணலன்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஜெபத்தினுடைய வல்லமை எதிராளியாகிய பிசாசை தோற்கடிக்கக்கூடியதாக, பலவீனப்படுத்தக்கூடியதாக மாற்றும் என்ற ஒரு உண்மையை இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீங்க நினைக்கிறீங்களா சீடர்கள் ஜெபம் செய்யாதவர்கள்னு? அவங்க ஜெபமே பண்ணாதவங்கன்னு அர்த்தத்துல ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அந்த ஜெபம் இன்னும் ஆழமாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதும் என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் செய்யாதவங்கன்னு கிடையாது. இந்த வருஷத்துல எத்தனை தடவை ஜெபம் பண்ணீங்க பிரதர்? நாங்க நிறைய தடவை ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கேள்வி அது அல்ல. ஜெபத்தினுடைய வல்லமையை உணர்ந்து நாம் தேவனை பூரணமாய் சார்ந்து ஜெபித்திருக்கிறோமா, அல்லது ஸ்லோகம் போல சொல்லி இருக்கிறோமா? நம்ம கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததுனால, ஜெபங்களை அதிகமா நம்ம காதுல கேட்கறதுனால, எந்திரிச்சு நின்னாலே சப்கான்சியஸ் மைண்ட்லயே நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா? உணர்வு இல்லாமலே ஜெபம் பண்ணுவோம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கையில சிக்னல் காமிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. அப்படின்னா வார்த்தையில தடுமாற்றம் இருக்காது, ஆனா அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது உணர்வுகளை இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டு இருக்கு. அப்படி செய்யறோம்னு சொன்னா அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்காது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம விசுவாசிகள் இன்றைக்கு வாழ முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம சரியா உணரல. ஆண்டவரோடு நெருங்கி இருக்கக்கூடிய அல்லது ஆண்டவரோடு சம்பாஷிக்கக்கூடிய அந்த நேரம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. பாருங்க, நம்ம எல்லாருமே மொபைல் போன் யூஸ் பண்றோம். மொபைல் போனை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண முடியும்? ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். திருப்பி அதை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? திருப்பி சார்ஜ் போடணும். அந்த பேட்டரி மறுபடியும் சார்ஜ் ஆகணும். அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்ம தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும். பாருங்க, ஜெபத்திற்கு வல்லமை உண்டுங்க. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். வல்லமை உள்ள ஜெபம் வல்லமை உள்ளது, ஆனா நம்ம அதை உணர்கிறது இல்லை. அதனாலதான் பல சமயங்களிலே நாம் ஜெபத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால இந்த வருடத்துல கூட நாம ஜெபத்தினுடைய மேன்மையை உணராமல் ஜெபித்திருக்கிறோமா? சில சமயம் ஜெபம் பண்ணி பார்ப்போம் பிரதர், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்தினுடைய வல்லமை நமக்கு புரியலன்னு அர்த்தம். நம்ம இந்த வருடத்துல நாம் செய்து எத்தனை தடவை ஜெபம் பண்ணோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணதெல்லாம் ரெண்டாவது. ஜெபத்தினுடைய வல்லமையை உணர்ந்து நாம் ஜெபித்திருக்கிறோமா? தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தரக்கூடியவர், அதனால பெரிய மாற்றங்களை உருவாக்குவார் என்கிற ஒரு நிலையில நாம ஜெபித்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, அப்பா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களாலேயும் என்ன செய்ய முடியும்? அசுத்தாவிகளை விரட்ட முடியும் என்று அவர் சொன்னார். ஓகே, இரண்டாவதாக விசுவாசிகள் கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு பதில் தருவதற்கு நேரம் குறிக்கிறோம். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் இத்தனை நாளுக்குள்ள எனக்கு என்ன செய்யணும்? பதில் தரணும். இத்தனை மாசத்துக்குள்ள பதில் தரணும், இத்தனை வருஷத்துக்குள்ள பதில் தரணும், இந்த வருஷத்துல எப்படியாவது ஆண்டவர் தரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா
ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவதற்கு டைம் லிமிட் செட் பண்ணி கொடுக்கிறோம். செய்யறோமா இல்லையா? இந்த தவறு நம்ம செய்யறோமா இல்லையா? ஆண்டவர் எப்படியாவது இந்த வருஷத்துலயாவது என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரணுங்க. அருமையானவர்களே, அது பெரிய பெரிய தவறு. புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள், உங்களுக்கு ஒரு நாளிலே, ஒரு மணி நேரத்துல, ஒரு மாசத்துல, ஒரு வருஷத்துல பதில் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது வசனம் இருக்கா? கிடையாது. ஆனா ஒரு வசனம் இருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு எழுதுறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஜெபம் பண்றோம், நாம ஆண்டவர் இத்தனை நாளுக்குள்ள பதில் தரணும்னு ஒரு டைம் வச்சுக்கிறோம். அவர் பதில் தரலன்னா நம்மளுடைய ஒரு கிளவரான ஆன்சர் என்ன தெரியுமா? விசுவாசிகள் செய்யக்கூடிய ஒரு தவறான அது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல. நான் ஒன்று கேட்கிறேன், நம்மள எத்தனை பேர் ஒரு ஜெப குறிப்புக்காக, ஒருவேளை இந்த 2024 நீங்க ஒரு ஜெப குறிப்பு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக இருக்கலாம், ஓகேவா? ஒருவேளை உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டுமே. அந்த ஜெப குறிப்புல ஜனவரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்றோமா இல்ல இடையில விட்டுட்டோமா? நிறைய நேரங்கள்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஆனா ஒரு மாசம் ஜெபம் பண்ணுவோம், 2 மாசம் ஜெபம் பண்ணுவோம், 3 மாசம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓகே, ஆண்டவருக்கே சித்தம் இல்லை போலக்கு, அதனால நம்ம அதை விட்டுருவோம்னு சொல்லிட்டு விட்டுருக்கிறோம். இது தவறு. இது ஏன் விடுறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இத்தனை நாளுக்குள்ள பதில் தரணும்னு எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்கலனோனே ஓகே ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்துல நம்ம கேட்கும் போது பதில் தரணும் அப்படிங்கிறதுல கிடையாது. இன்னைக்கு நம்ம அதை பொதுவாகவே இந்த தவறு அறியாமலே செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. யாராவது ஒரு ஜெப குறிப்பு 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா, 25 வருஷமா, 30 வருஷமா, ஏன் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஜெப குறிப்புக்காக நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு உங்களுக்கு இருக்குதா? அப்படி இல்லைன்னா நாம மறைமுகமா ஆண்டவருக்கு பதில் கொடுப்பதற்கு டைம் பிக்ஸ் பண்ணோம், அது நடக்கல, அதனால ஜெப குறிப்பு என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோம். அதுதான் அர்த்தம். அருமையானவர்களே, இது விசுவாசிகளாகிய நாம செய்யக்கூடிய ஒரு தவறு. ஆண்டவர் என்னைக்கு பதில் தருகிறார், எப்படி பதில் தருவார், எப்ப தருவார், அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். பைபிள் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஈவன் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் சொன்னதை போல இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையா சொன்னார். இடைவிடாமல், அதுவும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா என்ன அர்த்தம்? பதில் தரல அதனால விட்டுறேன் அப்படின்னு சொல்லாம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள் என்றுதான் என்ன செய்யறாரு அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பைபிள்ல எங்கேயுமே ஆண்டவர் இத்தனை மணி நேரத்துல பதில் தருவார், இத்தனை நாள்ல பதில் தருவார்லாம் சொல்லல. ஆனா நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களுடைய அர்த்தம் அதுதான். கேப் இல்லாம கேப் விட்டுறாமங்கிறது கிடையாது. ஆண்டவர் எனக்கு பதில் தருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதுல நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். பிரதரன் மூமெண்ட், அதாவது சகோதர திருச்சபை ஐக்கியத்தை உருவாக்கினதுல ஜார்ஜ் முல்லருடைய ஒரு பங்கும் இருக்கிறது. அந்த ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கை குறிப்பை நான் ஒரு முறை வாசித்து பார்த்தேன். இந்த ஜார்ஜ் முல்லர் நிறைய இதுக்கு உதாரணமா சொல்ல முடியும், விசுவாசத்துக்கு உதாரணமா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆதரவற்ற இல்லத்தை அவர் நடத்தினார். அவர் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சாரா, ஆண்டவரே வேதத்துல நீங்க சொல்லி இருக்கிறீங்க திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கணும், அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு யாக்கோபு நடி புத்தகத்துல சொல்லி இருக்கிறீங்க. சோ நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், அந்த ஊழியத்தை செய்ய போகிறேன். இந்த ஊழியத்துல நான் யார்கிட்டையும் ஒரு காசு கேட்க மாட்டேன், ஒன்லி விசுவாசத்துலதான் அந்த ஊழியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு தொடங்கினாராம். அவருடைய சரித்திர குறிப்பை நீங்கள் படித்திருப்பீர்கள். அவருடைய அந்த அனாதை ஆசிரமம் நடத்தும் போது பல நேரங்களிலே தேவைகள் வந்தது. ஆனா யாரிடத்திலையும் போய் அவர் கேட்கல. விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்தார். ஜார்ஜ் முல்லர்ட்ட யாராவது, பிரதர் உங்களுடைய ஊழியத்துல ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டா ஜார்ஜ் முல்லர் அதற்கு பதிலே சொல்ல மாட்டார். அதுக்கு அமைதியா தான் இருப்பார்.
இப்படியே ஊழியம் செய்த அந்த ஜார்ஜ் முல்லருடைய ஜெப வாழ்க்கையும் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கு. ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய 5 நண்பர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது 1844 நவம்பர் மாதத்துல அந்த ஜெபத்தை ஆரம்பித்தாராம். 5 பேருடைய ரட்சிப்பிற்காக, தன்னுடைய நண்பர்களுடைய ரட்சிப்பிற்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாராம். அவர் விமானத்துல கடல் மார்க்கமாக கப்பல்ல பயணம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவாரு. அவர் விமானத்துல பயணம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவாரு. தரை மார்க்கமாக பிரயாணம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவாரு. டெய்லி தன்னுடைய 5 நண்பர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுவாராம், விடவே மாட்டார். டெய்லி ஜெபம் பண்ணுவாராம். அதுல அவர் அப்படி ஜெபம் பண்ணும்போது 18 மாத காலங்களுக்கு பிற்பாடு முதலாவது ஒரு நண்பர் ரட்சிக்கப்பட்டார். 18 மாசம் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஆண்டவரே, என்னுடைய 5 நண்பர்களே ஒருவர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டார், ஸ்தோத்திரம், இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா. இடைவிடாமல் தொடர்ந்து டெய்லி ஜெபம் பண்ணாரா. 2வது நண்பர் 5 வருடம் கழித்து ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் ஜார்ஜ் முல்லர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்ப 2வது என்னுடைய நண்பனும் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க, இவங்க 3 பேருக்காக நான் தொடர்ந்து ஜெபம் செய்கிறேன் என்று ஜெபித்தார். 6வது வருஷத்துல தன்னுடைய 3வது நண்பரும் ரட்சிக்கப்பட்டார். அடுத்த 2 பேர் இன்னும் ரட்சிக்கப்படல. ஆனா ஜார்ஜ் முல்லர் சொல்லிக்கொண்டே ஜெபித்தாராம். 3 பேரை கர்த்தர் ரட்சித்தார், 2 பேரை நிச்சயமாய் ஒரு நாள் ரட்சிப்பார் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். ஈவன் 52 வருஷம் ஜெபித்தோம், அந்த 2 பேர் ரட்சிக்கப்படல. ஜார்ஜ் முல்லர் இறந்து போயிட்டார். எத்தனை வருஷம்? 52 வருஷம். நம்மள எத்தனை பேர் 52 வருஷமா ஏதாவது ஜெப குறிப்பு செய்யறோமா? 30 வருஷமா, 20 வருஷமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மறைமுகமா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல, அதனால அவருடைய சித்தம் இல்லைன்னு விட்டுறோம். கொஞ்சம் யோசிப்பாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அப்புறம் ஏங்க 52 வருஷமா ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு? இப்ப ஜார்ஜ் முல்லரை நம்ம என்ன நினைப்போம், ஒருத்தருடைய ஆத்ம ரட்சிப்புக்காக 10 வருஷம் ஜெபம் பண்ணுவோம், 20 வருஷம் இருக்கும், அவரை தேவன் தெரிந்து கொள்ளல போலக்கு, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி விட்டுறோம். ஆனா ஜார்ஜ் முல்லர் தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது என்பது தெரிந்திருந்தாலும் கூட 52 ஆண்டு காலம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணாரு. ஈவன் இந்த 2 பேருடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லும்போது சொன்னாரா, நிச்சயமாக தேவன் அவர்களை ஒரு நாள் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் மரித்து போனார். மரித்த பிற்பாடுதான் இந்த 2 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் பதில் தரல, நாம எதிர்பார்த்த நேரத்தில் அவர் பதில் தரலன்னு சொல்லிட்டு நாம ஜெபத்தை விட்டுறோம். அப்ப ஆண்டவர் பதில் தருவதற்கு நம்ம யாரும் டைம் லிமிட் செட் பண்ணி கொடுக்க கூடாது. ஆண்டவர் இத்தனை நாள் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் லிமிட் செட் பண்ணக்கூடாது. இது விசுவாசிகள் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாம இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பதிலை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, அது அவருடைய பிரச்சனை. நம்ம பக்கத்துல நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சங்கீதத்துல வாசிக்கிறோம், 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும்? அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும். ரொம்ப உதாரணமாக நம்ம எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒரு வேலைக்காரருடைய கண்கள் தன்னுடைய எஜமான்களுடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்குமா, இரக்கம் செய்கிற வரைக்கும். வேலைக்காரியினுடைய கண்கள் தன்னுடைய எஜமாட்டியின் கைகளை என்ன பண்ணுமா? நோக்கி இருக்குமா. அது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும். ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யறதுக்கு 52 வருஷம் ஆகுதா? 52 வருஷமும் அவர் செய்கிற வரைக்கும் ஜார்ஜ் முல்லர் கர்த்தருடைய கைகளை நோக்கி இருந்தார். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம இடைவிடாமல் ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது.
ஆண்டவருக்கு நம்ம நேரம் வச்சு கொடுக்க வேண்டாம். இத்தனை வருஷத்துக்குள்ள ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம், செட் பண்ண வேண்டாம். இது விசுவாசிகள் செய்யக்கூடிய இரண்டாவது தவறு. மூன்றாவது விசுவாசிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, தேவனிடத்துல ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக மனிதரிடத்துல போய் இன்னைக்கு ஆலோசனை கேட்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம். இன்னைக்கு விசுவாசிகளுடைய குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், உடனே நமக்கு என்ன யோசனை வருகிறது? ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்னு கேட்கிறோமா? இல்ல. எந்த பிரதரை கூப்பிடலாம், யார்கிட்ட கேட்கலாம் ஆலோசனை, எந்த உறவினர்களை நம்ம கேட்கலாம், இப்படிதான் இன்றைக்கு விசுவாசிகள் போகிறார்கள். இது ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடிய ஒன்று. பாருங்க, அவர் ஆலோசனை கர்த்தர். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கொடுப்பதற்கு எப்பொழுதுமே ரெடியா இருக்கக்கூடியவர். ஆனா நம்ம அவருக்கு ஆலோசனை கேட்கல, மனுஷன் போய் ஆலோசனை கேட்கிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மனிதனை நம்ப கூடாது, மனிதனை நம்பினா நம்மளுடைய நம்பிக்கை வீணா போகும்லாம் நம்ம நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதான் நலம்னு வாசிக்கிறோம். ஆனா பல சமயங்களில் மனுஷன் தான் போய் ஆலோசனை கேட்கிறோம். இது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகள் வரும்போது முதல்ல யார்கிட்ட போகிறோம்? பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட போறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட போறாங்க. இது போறது தப்புன்னு பைபிள் சொல்லல, போகணும். ஆனா முதல்ல கர்த்தர்கிட்ட தான் போகணும். ஏன்னா அவர் தான் நமக்கு சரியான விதத்திலே அவர் என்ன செய்வார்னா ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கஷ்டமான நேரங்களிலே, நெருக்கடியான காலகட்டங்களிலே கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் என்ன செய்வது? ஒருவேளை குடும்பத்துல யாருக்காவது ஒரு வியாதி வந்திருக்கலாம், திடீரென்று சரீர பிரச்சனை வந்திருக்கலாம். யாரை கூப்பிடலாம், எந்த டாக்டரை பார்க்கலாம்னு யோசிக்கிறத விட முதலாவது ஆண்டவரே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்யணும், எனக்கு வழிகாட்டுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நமக்கு சரியாய் காண்பிக்கக்கூடிய. ஏசாயா அவருடைய புத்தகத்திலே 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஏசாயா 48:17. ஏசாயா 48:17. ஓகே, இங்க நம்ம வாசிக்கும் பொழுது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. மனுஷன் ஆலோசனை கேட்டா லாஸ்ட் வரையும் போயிட்டு திரும்பி வரணும். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டா சரியான பாதையிலே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையில எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் முதலாவது நாம் தேட வேண்டியது மருத்துவரை அல்ல, உறவினர்களை அல்ல, உறவுகளை அல்ல, தேவனை தேட வேண்டும். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஏன்னா அவர் ரெடியா இருக்கிறார் சொல்றது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் மெஸ்ஸப்பா இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க தேவன்கிட்ட போல இது வரைக்கும். இவங்கள்ட்ட கேட்டா எப்படி இருக்கும், அவங்கள்ட்ட கேட்டா எப்படி இருக்கும், இவங்க சொல்ற மாதிரி செஞ்சு பார்ப்போம், அவங்க சொல்ற மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி வாழ்க்கையில குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. எந்த சூழல் வந்தாலும் முதலாவது நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிரச்சனை வந்தா யார்கிட்ட போவோம்? இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் செல்போன் எடுக்கிறோம், யாருக்கு போன் பண்ணலான்னு. 45 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் கிடையாது. அப்ப யாரதான் ஃபர்ஸ்ட் கேட்போம்? எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் என்ன பண்றது அப்படின்னு ஆண்டவரை தான் நம்ம தேடணும். இன்னைக்கு நமக்கு என்ன வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் 108 வந்துருச்சு இல்லையா? அதே போல செல்போன்ல யார வேணாலும் கூப்பிடலாங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்த உடனே இப்ப தேவனை விட்டுட்டோம், யாரை சார்ந்து இருக்கிறோம்? மனிதனை சார்ந்து இருக்கிறோம். இது ஒரு விதத்துல நமக்கு ஆபத்து தான். எப்பொழுதுமே நம்ம கர்த்தரை தான் முதலாவது தேட வேண்டும். இங்க யோனாவுடைய புத்தகத்துல யோனாவை குறித்து நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, யோனா இப்போ மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. யாரை நோக்கி அவர் கூப்பிட்டாரு? மாலுமியை கூப்பிட முடியுமா? யாரையும் கூப்பிட முடியாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு என்ன செஞ்சாரு? அவருடைய யோனாவுக்கு அவருக்கு என்ன செஞ்சாருன்னா விடுதலை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்றைக்குமே முதலாவது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. அவர் தான் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். சோ இன்றைக்கு விசுவாசிகள் தேவனை காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாவற்றையும் அறிந்த தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கல, மனிதர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க.
எனக்கு இவனுடைய வாழ்க்கை என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும்ங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்னிடத்துல வராதபடிக்கு நாளைய தினத்தை குறித்து அறியாத ஒரு மனுஷன் போய் கேட்கிறான்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? யோசிப்பான். சோ இன்றைக்கு உத்தமமாய் பின்பற்றக்கூடிய விசுவாசிகளை செய்யக்கூடிய ஒரு தவறு, மூன்றாவது தவறு என்னன்னா, ஆலோசனை தேவனிடத்தில் தேடாதபடிக்கு மனிதனிடத்திலே தேடுகிறார்கள். நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே நான் அடுத்த குறிப்புக்கு நான் போக விரும்புகிறேன். நாலாவதாக, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றக்கூடிய விசுவாசிகள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, சில சமயங்களில் விசுவாசிகள் பாவத்திலே விழுகிற போது அவங்களுடைய ரட்சிப்பையே கேள்விக்குறியாக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பாவத்திலே விழமாட்டாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே விழுவோம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் பாவத்திலே விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாவத்திலே விழாத ஒரு வாழ்க்கை, பூரண பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை ஒருவரால் இந்த பூமியில வாழ முடியும். அப்படின்னா பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறீங்களா பிரதர், அப்படி சொல்றீங்களா நீங்க நினைக்கலாம். இல்ல, பாவம் நம்ம பாவத்திலே விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா பாவத்துல விழுந்தா கூட அதற்கான விளைவுகளை நம்ம சந்தித்தாகணும், அது வேற. ஆனா பாவத்துல விழும் பொழுது நம்மளை ஆண்டவர் நிராகரிப்பார், நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. சரி, ஒரு விசுவாசி பாவம் செய்யறார், அவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையாங்கிறதா முதல் கேள்வி நமக்கு வரும். அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், 1 கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு விசுவாசி அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு பாவத்துல இருக்கிறார். தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை, அதாவது ஸ்டெப் மதர்னு சொல்லுவாங்க, சித்திய, அதாவது தன்னுடைய தாய் இறந்துட்டாங்க, அதனால தன்னுடைய அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய மனைவியோடு தகாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவன் ரட்சிக்கப்பட்டவனான்னு கேட்டு எழுதல. என்ன எழுதுறாரு? இவன் அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு பாவத்தை செய்யறானே, அவனை எப்படி நீ சபை ஐக்கியத்துக்குள்ள வச்சிட்டு இருக்கிற, அவன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுன்னு எழுதுற. அவன் ரட்சிக்கப்பட்டவனான அவர் கேட்கல, மாறாக அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் வீழ்ந்து போயிட்டான், அவனை இப்ப சரி செய்யணும்னு எழுதுற. அப்ப நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில பாவத்திலே வீழ்ந்து போகும்போது சாத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ உண்மையாவே ரட்சிக்கப்படல. அடுத்தது, சாத்தான் ரொம்ப தந்திரமானவன், அவன் வஞ்சிக்க கூடியவன். நம்ம ஏதாவது பாவத்துல வழுவி போகும்போது அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ பாவம் செஞ்சுட்ட, பைபிளை திறக்காத, அதற்குரிய தகுதியை நீ இழந்துட்டன்னு சொல்லுவான். அது தேவன் சொல்லுகிறது அல்ல, சாத்தான் சொல்லக்கூடியது. கேட்காதீங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான். நம்ம பாவத்துல விழுந்துட்டோங்கிறதுக்காக நம்ம ரட்சிப்பிலிருந்து ரட்சிக்கப்படவே இல்லை என்று சாத்தான் வஞ்சித்து தேவனை விட்டு நம்மை விளக்க செய்வான். அதுக்கு நம்ம ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. பாவத்துல விழுந்துட்டா ஜெபம் பண்ணும் போது சாத்தான் சொல்லுவான், நீ ஆண்டவரோட பேசவே கூடாது, ஏன்னா நீ பாவம் செஞ்சுட்ட. பைபிளை திறக்க கூடாது, ஏன்னா நீ பாவம் செஞ்சுட்ட. நீ சபைக்கே போக கூடாது, நீ பாவம் செஞ்சுட்ட. அவன் நம்மை குற்றம் சாட்டுவான். அது வஞ்சனை. அது தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்கு, பின்வாங்கி தூரமாய் செல்வதற்கு சாத்தான் செய்யக்கூடிய ஒரு தந்திரம். அதனால நாம பாவத்திலே வீழ்ந்தால் கூட நம்முடைய ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கேள்வி கேட்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய கிரியையினாலே நம்ம ரட்சிப்பை பெறவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த அவருடைய கிரியையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ரட்சிப்பை நம்ம குறித்து என்ன செய்ய வேண்டாம்? கேள்வி கேட்க வேண்டாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம பாவமே இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்லுகிற வரியை கவனமா கவனிங்க. பாவமே இல்லாத பூரண பரிசுத்தத்தில் நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. அப்படி யாரும் வாழ முடியாது. நம்ம ஒருவேளை செயல்ல பாவம் செய்யாம இருப்போம், ஆனா சிந்தையில யாராவது பாவம் செய்யாம இருக்கிறீங்களா? இல்ல. ஒவ்வொரு நாளும் 1000 பிரச்சனைகள் நம்முடைய சிந்தனையில வரும். ஆண்டவரே, தவறான ஒரு எண்ணம் வருகிறதே, எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா எண்ணம் வருகிறது. அப்ப நம்ம யாருமே பூரண பரிசுத்தவான்கள் இந்த பூமியில ஆக முடியாது. உனக்கு தெரிஞ்சுங்க, பரலோகத்துக்கு வெளியில பூரண பரிசுத்தர் யாரும் கிடையாது. பரலோகத்தில் உள்ள போனாதான் பூரண பரிசுத்தரா மாற முடியும். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மள்கிட்ட? ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது பாவத்தை மேற்கொண்டு ஒரு பரிசுத்தம் உள்ள, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னு எதிர்பார்க்கிறார். விக்டரி ஓவர் சின் அப்படிங்கிறதற்கும்
அதாவது சின்லெஸ் பெர்ஃபெக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாவத்தின் மேல் ஜெயம் கொள்வதற்கும் பூரண பரிசுத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாம் பாவத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுகிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். சோ அதனால பாவத்தில் நம்ம விழும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்கக்கூடியவர்களாக நம்ம ஒரு நாளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும். ஆனால் நம்ம சரி செய்து கொண்டு ஆண்டவரிடத்துல நெருங்கணுமே ஒழிய, அந்த குறைவுகளை வரும் பொழுது சாத்தான் நம்மளை குற்றம் சாட்டும் போது நமக்கு என்ன செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பையே கேள்வி கேட்கக்கூடாது. நான் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, ரட்சிக்கப்பட்டா நான் ஏன் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தது, அதனால நாம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க வேண்டாம். கடைசியாக ஐந்தாவதாக இன்னைக்கு விசுவாசிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, சில தீராத வியாதிகள் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்துல எழக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இதை என் வாழ்விலே அனுமதித்தார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். இது தவறானது. ஆண்டவர்கிட்ட போய் ஏங்கிற கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன் அந்த கேள்வியை கேட்கணும் தெரியுமா? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை அனுமதித்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லிட்டா, அப்படியா என் மனசு என்ன செய்யும், கொஞ்சம் ஆறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நிம்மதி தான் போகும். ஆண்டவர் பதிலே கொடுத்துட்டா கூட நிம்மதி தான் போகும். ஏன் ஆண்டவர் என் பிள்ளைய இந்த வயசுல எடுத்துக்கிட்டாரு, ஏன் ஆண்டவர் இந்த வயசுல என்னுடைய மனைவிக்கு கேன்சரை கொடுத்தாரு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு தர்ம சங்கடங்கள் அப்படின்னு ஏங்கிற கேள்வியை மட்டும் நம்ம ஒரு நாளும் ஆண்டவரிடத்துல என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவரே பதில் கொடுக்கிறது. அதாவது இன்னைக்கு நிறைய நேரங்கள நமக்கு பிரச்சனைகள் வந்துட்டா காரணம் தேட ஆரம்பிக்கிறோம். இதனால காரணம் தேடி கண்டுபிடித்தாலும் நம்முடைய நிம்மதி தான் தொலைந்து போகுமே ஒழிய நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். ஆனா ஒண்ணு விசுவாசிகள் செய்யணும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் வராதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு போலியா சொல்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எதுவுமே நடக்காது, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பயந்து வாழுகிற எல்லாருக்கும் நன்மை தான் நடக்கும். அப்படியா? கிடையாது. நீங்க நிறைய பேர் அப்படி சொல்றோம்னா நமக்கு முழுசா தெரியலன்னு அர்த்தம். நான் நடைமுறை உதாரணங்களை சொல்றேன். பக்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன், தேவனால அதிகமா பயன்படுத்தப்பட்டவர். அவர் எத்தனை வருஷம் படுக்கையில இருந்தார் தெரியுமா? உலகம் அறிந்த ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் சொன்னா பில்லி கிரகாம். பில்லி கிரகாம் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை வல்லமையாய் அறிவித்தவர். இப்போ அதாவது ட்ரம்ப் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, நான் சிறு வயதிலே இருக்கும் போது இவர் சுவிசேஷம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், சுவிசேஷத்தை அருமையாய் அறிவிக்கக்கூடியவர் சொன்னார். அவ்வளவு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பில்லி கிரகாம் எத்தனை வருஷம் படுக்கையில இருந்தாரு? பார்க்கின்சன் என்கிற அதாவது பக்கவாத நோயினாலே பாதிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள். ரெண்டு பேரும், பக்சிங்க்கும் அதே பிரச்சனை தான், பில்லி கிரகாம் அவர்களுக்கும் அதே பிரச்சனை தான். எங்க ஊழியம் செய்தவங்களுக்கு ஏங்க அந்த வியாதி? ஏன் சமாதானத்தோடு அவர்கள் ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒரு இதுல டக்குன்னு இறந்திருக்கலாமே, ஏன் கர்த்தர் அப்படி அனுமதித்தார்? இன்னும் அநேக மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் அவங்களுக்கு கேன்சர்? தெரியாது, நமக்கு பதில் தெரியாது. ஆண்டவர் அதை வெளிப்படுத்த மாட்டார். அதனால நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டா நமக்கு நோய் நொடியே கிடையாது, கஷ்டம் கண்ணீர் கவலை பிரிவு இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது ஏமாத்துறது. பைபிள் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படாது. ஆண்டவர் சொல்லும் போதே சொல்லிட்டார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து அந்த பெரிய கட்டளையில சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதுன்னு சொல்லல. உங்களோடு நான் இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்ப பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அதனாலதான் எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால பிரச்சனை வரும்போது ஏன்ற கேள்வி கேட்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ரோமர் 8:28 மிக தெளிவாக சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சகலமும். அது சிறு வயதிலே நம்முடைய குடும்பத்தில் யாராவது இழந்திருக்கலாம், கேன்சர் வரலாம், தீராத பிரச்சனைகள் வரலாம், பொருளாதார நெருக்கடி வரலாம், உலகத்திலே இல்லாத நோய். இன்றைக்கு மருத்துவர்கிட்ட போனா பயமா தான் இருக்கு. உலகத்துல 10 லட்சம் பேர்ல வர்ற ஒரு நோய் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க.
எது வேணாலும் வரட்டுங்க. நாம காரணத்தை தேட வேண்டாம். ஏன் அப்படிங்கிற காரணத்தை தேட வேண்டாம். அதனால நமக்கு நிம்மதி கிடைக்காது, அதனால நமக்கு சமாதானம் கிடைக்காது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இதுதான் நம்பணும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, உம்மிடத்திலே அன்பாக இருக்கிற எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அது என்ன நன்மைங்கிறது எனக்கு தெரியாது, பிற்காலங்களிலே ஒருவேளை நீர் அதை வெளிப்படுத்துவீர் என்று சொல்லி நம்ம அவர் மேல நம்பிக்கை தான் வைக்கணுங்க. ட்ரஸ்ட். அவர் மேல நம்பிக்கை வைத்தா போதும். அதுதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். ஏங்கிற கேள்வியெல்லாம் நம்ம என்னைக்குமே கேட்கக்கூடாது. இன்னைக்கு விசுவாசிகள் சில மரணங்கள்ல போகும்போது ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு பிரதர்னு கேட்பாங்க. அதுக்கு நான் சொல்கிற பதில், தேவனிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இதுல என்ன நன்மை நமக்கு தெரியாது, ஆனா தேவன் நன்மைக்காக செய்தார். சோ அதனால என்றைக்குமே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க ஏன் அப்படின்னு. மாறாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறேன். யோபு சொன்னார், 10 பிள்ளைகள் இறந்து போனார்கள், சொத்து சுகம் போனது, அது கூட போனா கூட எல்லாம் சம்பாதிச்சிடலாங்க, சரீரத்துல ஆரோக்கியமும் போயிடுச்சு. இருக்கிறதுலே கொடூரமான நோய் அப்படின்னா தோல் நோய் தான். அந்த தோல் நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தோல் நோய்க்கு கரெக்டான மருந்து எந்த மருத்துவரும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னா ஸ்கின் டிசீஸ் தான். இந்த யோபுக்கு அதுவும் வந்துருச்சு, உட்கார்ந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் சொன்னாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இதுதான் விசுவாசிகள் சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க என்னை கொன்று போட்டாலும் நான் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதாங்க உண்மையாக நாம் அவரை பின்பற்றுவதனுடைய அடையாளம். பிலிப்பியர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தினால் உங்கள் பிரச்சனை மாறும் என்று அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன பண்ணணும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. இது எப்படி இருக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சொன்ன பிறகு என்ன நடக்கும், எல்லாத்தையும் ஆண்டவர் தலைகளை மாத்திடுவாருன்னு சொல்லல. ஓகேவா? பிரச்சனை இருக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னோன்னே பிரச்சனையை தலைகளை மாத்திடுவாருன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கல. ஆனா இங்க என்ன சொல்றாரு, அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். இது கிரீக் வேர்டு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ரைஃபிள் வச்சுக்கிட்டு ஒரு ராணுவத்துல இருக்கக்கூடியவன் ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பாதுகாப்புக்காக நிக்கிறானோ, அதுபோல நாம நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரத்துல கொண்டு போய் இறக்கி வச்ச உடனே நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையையும் தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள் ஓடாத அளவுக்கு தேவனுடைய சமாதானத்தின் மூலமாக என்ன செய்வாராம், அவர் செக்யூர் பண்ணுவாராம், நம்மளை காப்பாராம். அதான் அவருடைய அர்த்தம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்வை தருவேன் என்று ஆண்டவர் எங்கும் சொல்லவில்லை. பிரச்சனையின் மத்தியிலே ஒரு பூரண அமைதியை, சமாதானத்தை நான் தருவேன் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்காதீங்க. அதற்கு மாறாக, ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். சோ விசுவாசிகள் செய்யக்கூடிய 5 தவறுகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். முதலாவது நாம் செய்யக்கூடிய தவறு என்ன, நாம் ஜெபத்தினுடைய வல்லமையை சரியாக உணராமல் இருக்கிறோம். அதனாலதான் நம்ம நிறைய நேரங்கள்ல ஜெபிப்பதையே குறைத்து விடுகிறோம். சோ அதனால இந்த வருடத்திலே ஜெபத்தினுடைய வல்லமையை உணராமல் நாம இருந்திருப்போம் சொன்னா அதை சரி செய்து கொள்வோம். 2வது நாம் செய்யக்கூடிய தவறு, ஜெபத்தின் போது நாம் ஜெபம் செய்துவிட்டு ஆண்டவர் பதில் தருவதற்கு நேரத்தை குறித்து வைக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. அவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நாம் அவரை என்ன செய்யணும், நோக்கி இருக்கணும். சோ இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும். 3வது விசுவாசிகள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படிங்கிறத படிச்சோம். பிரச்சனைகள் வரும் பொழுது ஆலோசனை கேட்டு மனிதனை நோக்கி ஓடாதீங்க. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தான் போகணும், கர்த்தரிடத்துல போகணும். ஏன்னா அவர் தான் கரெக்டா சொல்லக்கூடியவர். மனிதனை விட அதிகமா எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்த தேவன் அவர்தான் நமக்கு சர்வ ஞானி. அவர் தான் நமக்கு சரியான ஆலோசனை சொல்வார். சோ நம்ம அவர்கிட்ட போவோம். 4வதாக நாம் செய்யக்கூடிய தவறு என்ன என்பதை படித்தோம். 4வதாக நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு சொன்னா,
ஓகே, யா, நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில் விழுந்து போவோம். ஆனா சாத்தான் நம்ம அந்த நேரத்துல நம்ம ரட்சிப்பை குறித்து ஒரு கேள்வியை எழுப்பி, எப்படி அன்னைக்கு ஏவாள தேவன் சொன்னதுண்டோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி தான் கொண்டு போனான் பின்னாடி. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் தந்திரமாக செயல்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நாம வீழ்ந்து போனாலும் ஆண்டவரிடத்துல திரும்பி வரணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஐந்தாவதாக நாம் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்கன்னு வை அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம வைக்கவே கூடாது. நீங்க எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க ஆண்டவரே, எது பண்ணாலும் நீங்க எனக்கு நன்மைக்கு தான் பண்ணுவீங்க, எதுவுமே தீங்கு செய்கிற தேவன் அல்ல. அதனால நான் உண்மை நம்பி இருக்கிறேன், பூரணமாய் நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை சார்ந்து இருப்போம். அதனால வரும் நாட்களிலே இந்த தவறுகளை நாம் செய்திருப்போம். ஆனால் இல்ல, ஆண்டவர் நம்மளை உத்தமமா பின்பற்றக்கூடியவங்க தான். ஏதோ அறியாமையில நம்ம இந்த தவறுகளை செய்திருக்கலாம். அப்படி செய்திருப்போம், ஆனால் அதை சரி செய்து கொண்டு ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். ஒருவேளை நம்ம அதை பார்க்காம போனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அதற்கு பதில் தருவார். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை கேட்கக்கூடிய சூழல்கள் வரும் பொழுது மனிதன் நோக்கி போக வேண்டாம், தேவனை நோக்கி போவோம். நம்முடைய வாழ்க்கையில சில வீழ்ச்சிகள் ஏற்படும் பொழுது ரட்சிப்பை குறித்து சந்தேகப்பட வேண்டாம், ஆண்டவருடைய செய்து முடித்த கிரியைகள் மேல் நம்பிக்கை வைப்போம். வாழ்க்கையில சில சங்கடங்கள் ஏற்படும் பொழுது ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு மாறாக, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், உம்மிடத்துல அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். இந்த குறைவுகள் இருக்குமானால் வரும் நாட்களில் அதை சரி செய்து கொண்டு ஆண்டவரை உண்மையுமாய் நாம் பின்பற்ற தேவன் தாமே நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.